சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சு கொண்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தை சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. தொடர்ந்து இந்த படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பாக கேரளா மற்றும் தமிழ்நாடு எல்லை பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே தான் இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் வீடியோ ஸ்டில்ஸ் வெளியாகிறது ரொம்பவே நெல்சனுக்கு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. அதாவது நெல்சன் ஒரு சீனும் சரி, ஒவ்வொரு டேக்கும் சரி பார்த்து எடுத்துகிட்டு வருவார். வெளி உலகத்துக்கு எதுவுமே கசியாத வண்ணம் உள்ளே இருக்கிறவங்க கிட்ட செல்ஃபோன் கூட இருக்கக்கூடாது என ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஏன்னா வெளி உலகத்துக்கு இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க, இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சிட்டா படம் வரும்போது சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும்ன்றதற்காக எந்த அப்டேட்டுமே நெல்சன் கொடுக்கவே மாட்டார். தொடர்ந்து இப்படிப்பட்ட சூழலில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிற இந்த ஜெயிலர் 2 படத்திலிருந்து ஒரு சின்ன வீடியோ, அதாவது செல்ஃபோனில் படம் பிடிச்சு அதை வெளியிட்டிருக்காங்க. இது ரசிகர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் நெல்சனுக்கும் படக்குழுவுக்கும் ரொம்பவே அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் விநாயகன் நடிக்கிறாரு அப்படின்றது உறுதியாயிருக்கு. அதை விநாயகனே ஒரு பேட்டியில் உறுதியாக சொன்னார். அதாவது இந்த படத்தில் நான் ஒரு சின்ன போர்ஷனில் நடிக்கிறேன். இந்த போர்ஷன் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனாக இருக்கும். அதை தொடர்ந்து இந்த படத்தில் முழு நீளமாக நடிக்க அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா முதல் பாகத்தில் என்னுடைய முடிவு அதில் இருக்கும். அதனால் இந்த படத்தில் நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தியிருந்தார். சந்தானம் இந்த படத்தில் நடிக்கிறாரா என்பது இன்னும் அவர் உறுதியாக சொல்லலை. இப்போது இந்த ஷூட்டிங் ஸ்டில்ஸ் மற்றும் ஷூட்டிங் வீடியோஸ் ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. மேலும் தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்துடைய ஷூட்டிங் பரபரப்பாக நடந்து கொண்டு இருக்கு. இப்போ மோகன்லால் மற்றும் ரஜினி 2 பேரும் இருக்கிற மாதிரி ஆக்ஷன் காட்சிகளை தான் படக்குழு ஷூட்டிங் நடத்திட்டு வராங்களாம். கூலி படம் 1000 கோடி சாதனை செஞ்சு தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. கடைசியில் 500 கோடியிலே சொதப்பி போச்சு. தொடர்ந்து ஜெயிலர் 2 படம் தான் 1000 கோடி சாதனை செய்யும் என சொல்லப்படுது. ஏன்னா ஜெயிலர் 1 படமே 650 கோடிக்கு மேலே சாதனை செஞ்சு ரஜினி யார் என்பதை நிரூபித்தது. அதைத் தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படமும் அந்த சாதனையை செய்யும். அனிருத்தும் அவரோட பெஸ்ட்டான மியூசிக்கை இந்த படத்தில் கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்த நாளுக்கு ஏதாவது அப்டேட் இருக்குமா என ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. கடைசியில் எந்த அப்டேட்டுமே வரலை. இதனால் ரசிகர்கள் ரொம்பவே அப்செட்டில் இருக்காங்கன்னு சொல்லலாம். கூடிய விரைவிலே பொங்கலுக்கு இல்லை கிறிஸ்மஸுக்கு இந்த படத்தோட அப்டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அதன் தொடர்ச்சியாக தலைவர் 173 திரைப்படத்தோட கதை தேர்வுக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்ந்து கதை கேட்டு வருவதா தற்போது தகவல்கள் வெளியாயிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.